இப்ப அவருக்கே புரிதல் என்னன்னு அர்த்தம். அவருக்கே ஒரு புரிதல் இல்லாம தானே இருக்காரு. இது என்ன மேட்ரு நிற்போம். நம்ம இப்ப 2026ல வரணும்னு நினைக்கிறோம். விஜய் சார் வந்து நமக்காக தான் இவ்வளவு தூரம் பண்றாரு அப்படின்னு சொல்லும்போது நீங்க உறுதுணையா கூட இல்லையா அவர் கூட? சம்பவம் நடக்கும்போது விஜய் வரல. ஆனா கல்வி அமைச்சர் உள்ள போய் ஒரே அழுக. என்னடா நான் முதல்லயே சொன்னேன்டா, நாங்க கொடுத்த நீங்க ஃபாலோ பண்ணுங்கடா சொல்லி ரூல்ஸ ஃபாலோ பண்ணுங்கன்னு கடுமையா அழுதாரு. கண்ணீர் கூட வரல. கல்வி அமைச்சர் வந்து அன்பில் மகேஷ் பொய்யாமொழி மிக கடுமையா அழுதாரு. மேபி கண்ட்ரோல் பண்ணி கூட அழுதாரு. தண்ணி வெளியே வந்துட கூடாது. கடைசி கிளைமாக்ஸ் சொன்ன மாதிரி அவரை தேம்பி அழுது மக்கள் மத்தியில ஒரு பெரிய அதிர்ச்சியா. நீங்க மனசாட்சியை தொட்டு சொல்லுங்க. அவர் அழுத்தார். நீங்க சொல்லுங்க. அண்ணன் எனக்கு பழக்கம் தான் எல்லாம் உண்மையை சொன்ன. அதாவது அவர் நாங்க பார்த்தோம். நீங்க பாத்தீங்க தெரியல. பட் எங்க டிவில கண்ணீர் வரல. டிவில வந்து அழுது நான் பார்த்தோம். அது நீங்க பாத்தீங்க. அழுது எல்லாரும் பார்த்தோம். உங்களோட நாங்க ரூல்ஸ் ஏற்கனவே சொன்னோம், நீங்க அதை கடைப்பிடிக்கலாம். தேர்வு படத்துல கடைசி கமலா சொன்ன மாதிரி உங்களோட உங்க பிள்ளைல போய் படிக்க வைங்கடா அந்த மாதிரி ஒரு டைலாக் சொல்லிட்டு போனதான் நாங்க பார்த்தோம். அதை எப்படி பாக்குறீங்க நீங்க? அது இந்த துக்க நிகழ்ச்சியில அப்படி ஒரு சம்பவத்தை எப்படி பாத்தீங்கன்னா எப்படி பாக்குறது நம்ம சொல்லுங்க. அது சர்ச்சைக்குள்ளையா இருக்கு. குறிப்பாக வந்து அண்ணாமலை அவருக்கு வந்து ஆஸ்கார்டு அவார்டு கொடுக்கலாம் தான். சிவாஜிக்கு மேல பயங்கரமா நடிச்சிருக்கு அன்பில் மகேஷ் பொய்யாமொழிமா சொல்லி நீங்க ஒரு நடிகரை எப்படி பாக்குறீங்க? கிளிசரினாவது போட்டுக்கலாம். நடிகர்னா கிளிசரின் போடுவோம். கிளிசரினாவது போட்டுக்கலாம். அண்ணன் அது பெருசா எனக்கு இம்பாக்ட் பல வருடமா தவேகா தலைவர் விஜயோட நெருங்கி பயணிக்கிறீங்க. இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்த உடனே மிக நெருங்கிய நண்பர் நீங்க. அவரோட மனநிலை என்ன மாதிரியா சொல்லுறேன். ஆக்சுவலா பழகிருக்காங்க சாரோட. பழகினால நான் சொல்லுவேன், ஒரு சின்ன இதா இருந்தா கூட ஃபீல் பண்ண ஆரம்பிச்சுருவார். உதாரணத்துக்கு சொல்லாம என்னன்னு தெரியல, பட் நிறைய இடங்கள்ல கூட்டத்துல அவரே தலைவரே சொல்லியிருக்காரு. ஒரே ஒரு சிஸ்டர் இறந்து போயிட்டாங்க. அன்னைக்கே அவர் அப்படியே டோட்டலா அமைதியாயிட்டார். அடுத்தது பெருசா யார்கிட்டையும் இது பேசுனது கிடையாதுதான், ஒரு அதிர்ந்து பேசுனது கிடையாது, எதுவும் கிடையாது. அப்படிங்கும்போது நான் கூட இருந்ததுனால நான் சொல்றேன் அவர் மனநிலை எப்படி இருக்குன்னு. நிச்சயமாக தனிமையில பெரிய உச்சகிட்ட டென்ஷன்ல தான் அப்படியே ஒண்ணுமே புரியாம உட்காந்துருப்பாரு. நான் அவருடைய மனநிலையில இருந்து தான் நான் பேசுறேன். அப்படிதான் நினைவு. இப்ப நமக்கு அப்படிதான் தோணும். டிவியில பாக்குறேன், உடம்பு சரியில்லை, ஹாஸ்பிட்டல்ல இருக்கிறேன், டிவியில இந்த விஷயத்த பாக்குறேன். பார்த்த உடனே டிஸ்சார்ஜ் ஆன உடனே கன்ஃபார்மா நான் வரேன்னு ஒரு வீடியோ பதிவு ஒன்று போட்டிருந்தேன். டிஸ்சார்ஜ் ஆன மறுநாளே போறேன். அங்க மறுநாளே போய் பாக்குறேன், இது பண்றேன். எனக்கு என்னன்னா போய் பார்த்துட்டோம், நேர்ல பார்த்துட்டோம். இப்போ சார் ஒருவேளை கேட்டா கூட கூப்பிட்டு நான் வந்துட்டு பாலாஜி போனீங்களே அங்கே எப்படின்னு நேரடியாக போயிட்டு இதே தான் சொல்லியிருப்பேன். சார் மக்கள் பொறுத்த வரைக்கும் உங்களை எதுவும் தவறாக சொல்லலை சார், இதாக இருக்காங்க சார் அப்படின்னு சொல்லி நான் இன்சிஸ்ட் பண்ணியிருப்பேன். என்னன்னா மறுபடியும் தலைவர் அங்கே போகிறதுக்கான ஈஸியான வே ஏதாவது பண்ணிடலாம். நீங்கள் அப்படி தான் பண்ணணும். நீங்கள் அங்கே போய் சார் கொலை மட்டும் இருக்கு சார், அது பண்ணாதீங்க சார்னா அப்படி என்ன இதாக இருக்கும்? வெளியே வரமாட்டார் நீங்கள் வந்தா பஞ்சாயத்து அது இப்போ என்னதான் பண்ணுவார்? வந்தாலும் சார் நீங்க குறிப்பாக நிறைய வாலண்டியர்ஸ் வைக்கக்கூடியது அது வச்சுக்கணும் சார். உண்மையாவே நம்ம கட்சியில இருக்கிறவங்களையே வந்து வாலண்டியர்ஸா போட்டு அதான் சார் சொல்றேன், தலைவர் வரதுக்கு முன்னாடி அந்த இடத்த கிளியர் பண்ணிருந்தேன் சார். கிளியர் பண்ணி எல்லாரும் தள்ளி நில்லுங்க, இல்லை ஜாமா நிற்காதீங்கன்னு முதல்ல சொல்லியிருந்தா எதுவுமே பிரச்சனை நடந்துருக்காது சார். ஆனால் காவல்துறை அதை செய்ய தவறுன்னு அவங்க பண்ண முடியாது சார். எவ்வளோ க்ரௌடு சார், நமக்கு இதை பதறதே சார். இதே இதுக்கு முதலமைச்சர் வந்தா பண்ணுவாங்களா இல்லையா? முதலமைச்சர் இப்ப யாருடைய ஆட்சி நடக்குது சொல்லுங்க. அதான் சொல்றேன், யார் ஆட்சி நீங்க தான் சார் சொல்லணும். யார் ஆட்சி நடக்குது? சிஎம் டிஎம்கே தான். ஆமா சார், டிஎம்கே தான் நடக்குது. டிஎம்கே தான் இன்னொரு 3 மாசம் சார். அவங்களுக்கு புரோட்டோகால் தான் இருக்கு சார். நம்மது வந்துட்டா எதுவுமே நீங்க சப்போர்ட் பண்ண மாட்டேன்றீங்க. வரி பணத்துல தான் சார் அரசு வாங்குறாங்க. நீங்க போலீஸையும் குறை சொல்ல முடியாது சார். அவங்க மேக்சிமம் போராடி ஒரு நாளும் போராட்டம் தான் சார். அவங்களுக்கு நிறைய வீடியோ பாருங்கண்ணே, நீங்க தெரியும். ஒரு போலீஸை யாருமே சரியா மதிக்கிறாங்க பாருங்க. ரொம்ப இதா பண்றாங்க, ரொம்ப அசால்ட்டா ட்ரீட் பண்றது, இதெல்லாம் எவ்வளவு பெரிய தப்புனா. போலீஸ் முதலமைச்சரோட கையில முதலமைச்சர் சரியில்லை, ஒன்றும் சரியில்லைன்னு சொல்லுங்க. ரவுடி போலீஸ் சார். நீங்க தண்டனை, நீங்க ஒரு தப்பு பண்றான்னு வச்சுங்க, அது நீங்க உடனே பனிஷ் பண்ணிட்டீங்கன்னா தான் சார் கரெக்ட். கடந்த காலங்களில் இது மாதிரி நடந்திருக்கு சார். போலீஸை மிரட்டினா பாத்ரூம்ல வலிக்கிறதுமா நிறைய பேர் இருந்திருக்காங்க. இப்போ சமீப காலங்கள் நீங்க தெரிவிக்கும் மூலமே ரவுடி போலீஸை மிரட்டக்கூடிய சூழ்நிலை தமிழக இருக்கு சார். சட்டம் ஒழுங்கு எந்த அளவுக்கு கேள்விக்குறியா இருக்கும் சார்? அதுக்கு என்ன பண்ண முடியும்? நீங்க அதாவது வந்துட்டு அந்த சிஎம் சீட்டுன்றது அவ்வளோ ஒரு டேஞ்சரான சீட்டு. எப்போ வேணா என்ன பிரச்சனை வேணா ஃபேஸ் பண்ணலாம்.
ஏன்னா இந்த ஏஜ்லேயும் பார்த்தீங்கன்னா அவர் வந்து நைட் ஒன் நைட்டாக கிளம்பி இங்கே கரூருக்கு வரணும்னு இருக்கா. அவர் யாராவது அம்சரை விட்டு கூட போய் பாருங்க என்ன நடக்குது பாருங்கன்னு சொல்லிட்டு அவர் வீட்டில் படுத்துக்கலாம். அவனை கூட இருந்தாரா அந்த ஏஜ் ஃபேக்டர் வச்சு தான் நான் சொல்கிறேன். இவ்வளோ விஷயம் இருக்குது சார். இப்போ அவர் எல்லாத்துக்குமே ஒரு ஆலோசனை நடத்துறாருல, கூட இருக்கிறவங்க எப்படியான்னு வந்து நான் அதுக்கே ஒரு பதிவு போட்டிருந்தேன். இன்னைக்கு சம்பவம் நடைபெற்ற உடனே முதல் உடல் வரும்போதே செந்தில் பாலாஜி மருத்துவமனையில் இருப்பதா எல்லாரும் இதுவரை குற்றம் சாட்டு வராங்க. குறிப்பா அவர் நேரம் உடனடியாக அங்க வந்தார். அவருக்கு எப்படி தெரியும் இந்த சம்பவம்? ரெண்டாவது, தமிழகத்துல வந்து பாத்தீங்கன்னா ஆம்புலன்ஸ் 108 வச்சு நிறைய கூட்டங்கள்ல இது மாதிரி கூட்டம் கூட்டினா 108 ஆளே இல்லாம உள்ள அனுப்பி விடுவது ஒரு சீப் அரசியலா தமிழகத்துல. அது இந்த வாட்டி தான் புதுசாக பார்க்குறேன். இல்ல ஏற்கனவே எடப்பாடி அதுதான் எடப்பாடியாவுடைய இதுலேயும் போனாங்க. இப்போ நம்ம தேவைக்கா இது பண்ணும்போது பலர் பேசுவோம்ல, அது ரொம்ப சீப்பஸ்ட் பிஹேவியராக இருக்குது. அதுதான் நீங்கள் அந்த இடத்துல அவ்வளோ கூட்டம் இருக்குது. அப்படி இருக்கும்போது நீங்கள் வந்து ஒன்றா டைவெர்ட் பண்ணணும். டைவெர்ட் பண்ணி ஈஸியான ரூட் ஹாஸ்பிட்டல் எங்கே இருக்கும் அந்த இடத்த டைவெர்ட் பண்ணி இது எதுவுமே ப்ராப்பர் இது கிடையாது சார். இவருக்கு மட்டும் இல்லை, எல்லாருக்கும் அந்த பிரச்சனை இருக்குது சார். மேபி ஒரு சில வண்டியில் உண்மையாகவே பேஷண்ட் இருந்துக்கலாம், நமக்கு தெரியாதுல்ல. ஒரு நபர் ஆணையம் போட்டிருக்காங்க தமிழகத்தில், அதை எப்படி பார்க்குறீங்க? அருணா ஜெகதீஷ் அது அவங்க இப்போ என்கொயரி பண்ணிட்டு இருக்காங்க, போயிட்டு இருக்கு. அவங்க ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாங்க. நம்பிக்கை இருக்காங்க இது சார் உண்மையை சொல்லுவாங்க. ஒரு நபர் ஆணையம் உண்மையை சொல்லணும். இல்ல இப்ப என்னன்னா நீதிமன்றத்துல சொல்றது அதுதான். ஏன்னா சம்பவம் நடந்த உடனே ஒரு நபர் ஆணையம் போடுறாங்க. இரவோடு இரவாக பிரேத பரிசோதனை செய்யப்படுது. எல்லாமே சார் முழுக்க இது பின்னால ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குதான் சார் செய்யுது. அது கடவுள் தான் வெளிச்சம். ஆனால் ஒரு நாள் கன்ஃபார்ம் வெளியே வரும் 100%. இப்ப எஸ்ஐடில இருந்து இவரை போட்டுட்டாங்க, அவரோட விசாரணை எப்படி பாக்குறீங்க? அவரோட விசாரணை ஓகே தான் சார், பார்க்குறாரு சொல்கிறாங்க இருக்குன்னா. எதுவாக இருந்தாலும் சார் என்னென்னா இப்போ தீர்ப்பு இந்த ஒரு நல்ல விஷயம் மக்களுக்காக நீங்கள் கட்சி ரீதியை தாண்டி நீங்கள் வந்து உங்களுக்கான ஜாப்பை கரெக்டாக பார்த்துட்டீங்கனால பாதி இது ப்ராப்ளம் சால்வ் ஆகிடுச்சு. யார் பார்க்குறாங்களோ அவங்க பார்க்கணும். யார் இப்போ அந்த அருணா ஜெகதீசன் மேம் சொல்கிறாரு, அதுக்கப்புறம் நீங்கள் சார் சொன்னீங்க, இவங்கெல்லாம் அவங்களுடைய இது அதாவது சார் நியாயமாக பார்க்கலாம். அதுக்கு பாலாஜி தப்புனா கூட அரெஸ்ட் பண்ண வேண்டியது. நீங்கள் பாலாஜி விட்டுருவாங்களா? அவங்க சார் நல்லா பையன் சார் அப்படி விட்டுருவாங்களா? விட மாட்டாங்க சார். தப்பு பண்ணால் நம்ம தண்டனை அனுபவிச்சுட்டாங்க. தாடி பாலாஜி சார் நீங்கள் அங்கே கனெக்ட் பண்ணி நானே என் பேரை மாற்றலாம்னு பார்க்குறேன். அதில் முன்னாடி தாடி இருந்தால் தப்பிச்சேன். ஓகே ஓகே.